ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் மரபு தொடரை பார்க்க போகிறோம். மரபு தொடரில் அகர வரிசையிலிருந்து ஆரம்பித்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, அகட விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்திரம் மற்றும் தட்டு மாற்று. தட்டு மாற்றுன்னா உங்களுக்கு தெரியும். தட்டு மாற்று முறையை தான் வந்து அகட விகிதங்கிறதையும் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைத்தல், அளவு வரை அளவு கடந்து போதல், அதாவது வரை கடந்து போறத வந்து அகலக்கால் வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கறை பச்சை, தூரத்து பச்சை, அதாவது காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பொய் தோற்றம், அததான் அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கு தொக்கு, ஒட்டுப்பற்று மற்றும் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடங்கா பிடாரி அப்படின்னா எவர்க்கும் அடங்காதவன். இது விளக்கம் தேவையில்லை, இது நல்ல நம்ம வழக்கத்துல இருக்கிறது தான். அடங்காதவள் அப்படி, எவர்க்கும் அடங்காதவன் எவர்க்கும் அடங்காதவள் அப்படிங்கிறதும் பொருள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அடரடி படரடி, பெரும் குழப்பம், குழப்பத்துக்கு ஆளானதுனால இது வந்து அடரடி படரடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடாதுடி, தீம்பு, தீய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடாபிடி, கொடு செயல், கெட்ட செயல்களை செய்யறது கொடு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கொரு கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி, அடிக்கடி நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கொரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது பாருங்க, மேல் விழுந்து செய்யும் கொடு செய்கை அப்படின்னா அவங்களை எதுவுமே யோசிக்க விடாம நான் சொல்ற செய் அப்படிங்கிற மாதிரி அவங்களை எந்த பக்கம் திரும்ப விடாம செய்யறதுதான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடிதடி அடிப்பிடி, இது வந்து சண்டை அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் வழக்கத்துல இருக்குது நம்மளுது. அடிதடி அப்படின்னு போல அந்த பக்கம் சண்டை நடக்குதா அப்படின்னு கேட்கிற வழக்கம் இன்னமும் நமக்கு இருக்குது. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக வசப்பட்ட ஒரு பொருள், மேல இருந்து கீழே வரையிலும் அதை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. முழுமையா ஒரு பொருள் கைக்கு வர்றதுதான் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடி அடியாக, தலைமுறை தலைமுறையாக, அதாவது வாழையடி வாழையாக இவங்க பரம்பரையா செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தலைமுறை தலைமுறையாக அப்படிங்கிறது தான் அடி அடியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுக்கடுக்காய், வரிசை வரிசையாக, அதாவது பானைகள்லாம் அடுக்கி வைப்போம், வரிசையை அடுக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுக்கடுக்காய், நம்ம ஊர்ல வந்து பானைகள்லாம் அடுக்கி வைப்பாங்க, அதான் இங்க வந்து வரிசை வரிசையாகங்கிறத விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுக்கு குழையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை அழிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ட புரடன் அப்படின்னா பெருந்தீயன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ட புரடன் இன்னும் நம்ம ஊர்ல வழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான். அண்ட புரடன் ஆகாச புரடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும் பொய்யான வார்த்தைகளை சொல்றதா பெருந்தீயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அமளி பண்ணுதல், சச்சரவு உண்டு பண்ணுதல், அதாவது சண்டைக்கு வர வைக்கிறாங்க அவங்க பண்ணாங்கன்னாவே சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி சச்சரவை உண்டு பண்ணுதல், அததான் வந்து அமளி பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அமுது குத்துதல். அமுது குத்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல், அதாவது நம்ம பாலுக்கு உர போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அததான் வந்து அமுது குத்துதல், உரைமோர் பாலில் ஊற்றுதல். பாருங்க, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே வந்து மரபு சொற்களாகவும் இலக்கண குறிப்புகளாகவும் நமக்கு தமிழ்ல இருந்துகிட்டே தான் இருக்கு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரங்கேற்றுதல், புது நூலையோ அல்லது நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல், அரங்கேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் அரங்கேற்றுதல். இன்னமும் நம்ம ஊர்ல வழக்கத்துல இருக்கத்தான் செய்யுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அரட்டல் புரட்டல், நோய் முற்றலால் நிகழும் வலி, அதாவது புரட்டி புரட்டி வருதும்பாங்க. அரட்டல் வராது நம்மளுதுல, இப்பவும் வழக்கத்துல இருக்கிறது புரட்டி புரட்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுதான் நோய் முற்றலால் நிகழும் வலி. அடுத்தது பாத்தீங்கன்னா அரை மனிதன், மதிப்பு குறைந்தவன், மதிப்பு குறைந்தவன் அப்படிங்கிறது தான் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரிப்பறித்தல்,
கொளித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொளித்தெடுக்கிறான் வர்றா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கொளித்தெடுத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை குலைய தலை குலைய அப்படின்னு சொல்லி மிக்க விரைவாய அடிச்சான் பிடிச்சான்னு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சீக்கிரம் தலையை காட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதுல. அததான் வந்து அரை குலைய தலை குலைய மிக்க விரைவாய் சீக்கிரம் வந்துட்டு போ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். அததான் அரை குலைய தலை குலைய மிக்க விரைவாய். குறை முற்று பெறாமை முழுமை அடையாததை வந்துதான் அரைகுறை முற்று பெறாமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அரைப்படிப்பு நிரம்பா கல்வி, அதாவது ஒரு புஸ்தகத்தையோ ஒரு பேப்பரையோ கொடுத்து படிக்க சொல்லும் போது தடுமாறுறாங்க இல்லைங்களா, அததான் அறப்படிப்பு இவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் நிரம்பா கல்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா அழகழகாய் அழகழகாக அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, தனித்தனியாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அலக்கழித்தல் அலைக்கழித்தல். அலைக்கழித்தல் வந்துட்டு அலக்கழிச்சு வராங்க வர அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கிறாங்களே தவிர வேலை ஆகலை, எனக்கு வேலையே இன்னைக்கு ஆகலை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அது அலைக்கழித்தல். அலக்கழித்தல் அப்படிங்கிறது கெடுத்தல், கெடுதல், அடுத்தவங்க நமக்கு பண்றதுதான் கெடுதல் அப்படின்னு சொல்லி கெடுத்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா அலைகுலையாக்குதல் அலைகுலையாக்குதல் அப்படின்னு பண்ற நிலை குலைய செய்தல், அதாவது அவங்களைய ஒரு ஸ்டாண்டர்ட்லயே இருக்க விடாம அவங்களுக்குன்னு ஒரு லெவல வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு லெவல்ல இருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்கள இல்லாம கதிகலங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கரெக்டான இது வார்த்தை இதுதான், தலை குலைய செய்தல் நிலை குலைய செய்தல், அததான் வந்துட்டு சொல்லுவாங்க. தலை குனிகிறது தான் நிலை குலைய செய்தல் அப்படிங்கிற. அள்ளு சில்லு படுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிது சிறிதாக கெடுதல், அதாவது சில்லு சில்லா உடைச்சிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரியான வார்த்தைகள் தான் சிறிது சிறிதாக கெடுதல். அடுத்தது பாத்தீங்கன்னா அள்ளும் பகலும் இரவும் பகலும், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இன்னமும் இது வழக்கத்துல இருக்கிறது தான். அல்லோல கல்லோலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவாரம், அதாவது சந்தோஷத்தின் உச்சம் ஆரவாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பதற்றக்காரன், அதாவது அவசரமா இருப்பாங்க, பதற்றக்காரனுக்கு அவசர குடுக்கை அப்படின்னு பொருள் இருக்கு. அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு என்ன, நம்ம வந்து பேச்சு வழக்குலாம் நம்ம பக்கத்துல நடக்கிற பங்காளி சண்டைகள்லாம் பார்ப்போம், உங்க சொந்த பொருள்ல இருந்திருந்தாடா எடுத்து அவிழ்த்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதுதான் வந்து அவிழ்த்து கொடுத்தல், சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுக்கறது தான் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அழித்தழித்து, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழித்தழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீண் வழக்கு, அதாவது பொய்யான வழக்குகளை தான் வந்து அழிவழக்கு வீண் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அழுக்கல்லன் தொழுக்கல்லன், பாசாங்கு செய்வான், அதாவது வேலை செய்யற மாதிரி நடிப்பான் ஆனா வேலை செய்ய மாட்டான், அததான் வந்து பாசாங்கு செய்வன், அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அழுமூஞ்சி, பொலிவற்ற முகம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். பொலிவற்ற முகம் உள்ளவன் அப்படிங்கிறது அழுமூஞ்சியை தான் குறிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அளப்பளதல் அளப்பளத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுப்புதல் முறுமுறுத்தல் அளப்பளத்தல் அப்படிங்கறத தான் சொல்லுவோம். அளப்பளத்தல்னு தெரியுங்களா, அதாவது பேச்சு பேசுறது, முணுமுணுத்து இப்ப பேசுறது, அது அப்படி இப்படி அப்படின்னு பேச்சு வழக்கு தான் அளப்புதல். அடுத்து பாத்தீங்கன்னா அளப்பறிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல், அதாவது ஒரு வார்த்தை ஒருத்தர் பேசும்போது அவங்க இததான் சொல்ல வராங்கிறத, அதனோட அவங்க என்ன உள்ள அர்த்தம், அவங்களோட மனசுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு, இதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க பேசுறாங்கிறத புரிஞ்சிக்கிறது, அததான் வந்து அளப்பறிதல், உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அளவளவாவுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலந்து பேசுதல், அதாவது கலந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்மளாம் மீட்டிங்னா கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது, அததான் வந்து அளவளவுதல் அளவளவாவுதல் அப்படிங்கிறது கலந்து பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அதாவது இதுல இருந்து இது அளவுபடுத்துறோம், இதுக்கு உண்டான அளவு, இதுக்கு அதுக்கு உண்டான அளவுன்னு அளவுபடுத்துறது தான் வந்து வரையறை செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லாடி தள்ளாடி, அதாவது தளர்ந்த நடையாய், அதாவது ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆக்கட சோக்கடையா மெதுவா நடந்து ஓஞ்சி நடந்து வருவாங்க இல்லைங்களா, தளர்ந்த நடையாய் வயதாகி நடக்கிறது, அதாவது அவங்களோட இதுல இயல்புல இருந்து மாறி வரும்போது தளர்ந்து நடக்கும்போது தளர்ந்த நடையாய், அததான் வந்து அல்லாடி தள்ளாடி வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அள்ளி கொட்டுதல், அதாவது மிக சம்பாதித்தல், தேடுதல், அதிகமாக இது பண்ணுவாங்க, மாறி இறைச்சிருக்காம அள்ளி கொட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அள்ளி கொட்டுதல், மிக சம்பாதித்தல், அததான் வந்து அப்படி சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். ரொம்ப அள்ளி இறைக்கிறான், அவனோட கல்யாணத்துல அவன் காசை அள்ளி இறைச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு ஆடம்பரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அளவுக்கு மிஞ்சி செலவிடுதலை தான் வந்து அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அள்ளி விடுதல் அப்படின்னா கொடுக்கறது, ஏராளமாக கொடுத்தல், கணக்கே இல்லாம கொடுக்குறாங்க இல்லைங்களா, அததான் வந்து அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல். அடுத்து பாத்தீங்கன்னா அறக்க பறக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து, அதாவது சீக்கிரமாக விரைவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அததான் வந்துட்டு அறக்க பறக்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அறம்பாடுதல், தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அப்படின்னா தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல், அதாவது கெட்ட தீ சொற்களுக்கு பாடுறதுதான் அறம்பாடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அறதுயில், யோக நித்திரை, நித்திரைனா என்ன, தூக்கம், யோக நித்திரை, அறதுயில், அரிதுயில்ங்கிறது யோக நித்திரை. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்த முகம் அப்படிங்கிறது தான் பழக்கம், தெரிந்த முகம் பழக்கம், இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அறிமுகம், அறிந்த முகம் பழக்கம். அறிவறிவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கமாக, தீர தீர அப்படிங்கிறது தான் வந்து அறிவறிவாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அறுதியிடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அறுத்து கட்டுதல், தாலி நீக்கிய பின் மறுதாளி கட்டி மணதல் அப்படின்னு உண்டு. அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி நீக்கி பின் மறுதாளி கட்டி மணத்தல் அப்படிங்கிறத அறுத்து கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அறுப்பு சுகம், உதவிக்கு கொடுக்கும் பொருள். அடுத்தது நம்ம அடுத்தது பார்க்க போறது அரைக்கூதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் கலைத்தல். இதாவது போருக்குன்னா இப்ப வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பேசுவாங்க, அதாவது சண்டை கலைக்கிறான் பாருங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, போருக்கு அழைத்தல், அரைக்கூவுதல், அததான் வந்து போருக்கு அழைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை முறையிடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறை தெரிவித்தல், அதாவது ஒருத்தர் மேல கருத்து குறையான தகவலை சொல்றான் இல்லைங்களா, குறை கூறுதல் அப்படிங்கிறதான் குறை தெரிவித்தல், அது வந்து அரை முறையிடுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அற்று போதல் அப்படின்னா முழுவதும் ஒழித்தல், இடை முறித்தல், அற்று போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கூறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசி கூறுதல், அதாவது வாழ்த்துறாங்க இல்லைங்களா, வாழ்த்துதல் அப்படின்னு வரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துதல், அப்படி ஆசி கூறுறது, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்க கூறுதல் வந்து ஆசி கூறுதல்னு சொல்லலாம். ஆசார கள்ளன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன் அப்படின்னு போயிடும். அதாவது ஒழுக்கம் உள்ளவன் போல நடிக்கிறான், அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படிங்கறதான் ஆசார கள்ளன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தை, நம்பிக்கை உண்டாக்க சொல்லும் சொல், அதாவது ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் இது. நம்பிக்கை உண்டாக்கும் சொல்லும் சொல், அதுதான். ஆடைக்கும் கோடைக்கும்
எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல், அதாவது எல்லா காலத்துக்கும் ஏற்றவாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடைக்கும் கோடைக்கும், அதுதான் அது அர்த்தம். ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல், அதாவது ஆணிக்கொள்ளுதல் இருப்பிடத்தை நிலை பெற செய்தல்னா இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அடுத்து பாருங்க ஆணித்தரம், அதாவது முதற்தரம், அதாவது முதல்ல சொல்லும் போதே நல்ல ஆணித்தரமா இது விளக்கமாக சொல்றத கூட ஆணித்தரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். அப்படி ஆர்ப்பாட்டம்ங்கிறது இது ஆரவாரத்தை சந்தோஷம், கும்மாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரவாரம் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். ஆனா இதுக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் தான் கரெக்டான பதில். அடுத்து பாத்தீங்கன்னா ஆழ பறத்தல், அதாவது ஆளா பறக்கிறான் பாருங்க அப்படிங்கிறாங்களா, திண்டாடுதல், அததான் ஆளா பறக்கிறதா ஆழ பறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல், அதாவது ஒன்றோட ஒன்று குழந்தைய அம்மா அணைக்கும் போது வருது இல்லைங்களா, ஆவி சேர்த்தல், அதாவது ஒரு உயிரை இன்னொரு உயிர் கட்டி அணைக்கிறது தான் ஆவி சேர்த்தல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆழம் பார்த்தல், ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல், அதாவது இப்ப நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் ஆழம் பார்த்தல். ஒருத்தனோட பிறந்த இடம் என்ன, இவங்க இருந்த இடம் என்ன அப்படின்னு ஒருத்தனோட டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல், ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல், அததான் ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆளும் பாலுமாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக ஒரு பொருளை ஆளும் பாலுமா பண்ணிட்டான், அது வீண் பண்றதான் சீர்கேடாய் வீணாக அப்படிங்கிறது தான் ஆளும் பாலுமாய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆற போடுதல், காலந்தாழ்த்தல், அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆற போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கத்துல இன்னமும் இருக்கு. காலம் தாழ்த்தனா அதுக்கு உண்டான பதில் வேணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் ஆற போடுதல், காலம் தாழ்த்தல், அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆறல் பீறல், பயனற்றது. அரவ அமர, இத ஆற அமர அப்படின்னு சொல்லலாம். அமைதியாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையா நிதானமா செஞ்சா, ஆற அமர செஞ்சா கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றமாட்டாமை அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாமை, தாங்க முடியாமை, அததான் சொல்றாங்களா. அறுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையிற் கைவிடுதல், அறுத்தல் அப்படின்னா இடையிற் அதாவது கூட்டிட்டு போயிட்டு பாதியில விட்டுட்டு வர்றதுதான் இடையிற் கைவிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி சொல்லுதல், வழி செலுத்துதல், வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிப்படுத்துதல்னா இதுதான் அப்படின்னு, வழி செலுத்துதல் அது கூட்டிட்டும் போவாங்க, அதான் பரிசல் போடுறது இல்லைங்களா, அதுக்கும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அடுத்து இசக்கு பிசகு, இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு, எசக்கு பெசக்கா போய் மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இடுக்குல போய் மாட்டிக்கிட்டாங்கிறாங்கல்ல, அததான் முறைகேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை, அததான் இசைக்கேடு. இசைவு கேடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பொருந்தா மின்மை, காரியக்கேடு, அதாவது எதுலையுமே ஒட்டாம இருக்கிறது, காரியக்கேடு இதுக்கு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை, அதாவது இதை நம்ம இலக்கண குறிப்புல நிறைய பார்த்திருப்போம். பாத்ரூம் போறது அது மாதிரியான விஷயங்களை நம்ம வேறு விதமா சொல்லிதான் புரிய வைப்போம். அதுக்குதான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடக்கு முடக்கு, சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. சங்கடமா இருக்குங்க இவங்க கிட்ட போய் அதை எப்படிங்க போய் சொல்றது, ஒரு ஆண் 4 ஆண்கள் இருக்கும்போது ஒரு பெண் போய் ஒரு விஷயத்த பேசும்போது சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் இடக்கு முடக்கு, சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்னு சீரிழந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடங்கெட்ட பேச்சு அப்படின்ற ஒழுங்கற்ற சொல், அதாவது
இடத்துக்கு தகுந்த பேச்சு பேச மாட்டாங்க, தரமில்லாத பேச்சுகளை ஒழுங்கற்ற சொல்லுவாங்க. அதுதான் வந்து இடங்கெட்ட பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடங்கேடு, இடங்கொடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். அதாவது ஒரு கண்டிஷன் இல்ல, இவங்கள வரமுறை இல்லாத வளர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பின்றி நடக்க விடுதல். பிடி கொடுத்தல். அதாவது பிடி கொடுத்தல்ங்கிறது வந்து பிடி இல்லாம போறதுதான் பிடி கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இடம்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் பண்ணுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல்னா சுத்தமாக வைத்தல். இடம் பண்ணுதல்னா சுத்தமாக உணவு வழிபாட்டுக்கு இடத்தை சுத்தமாக வைத்தலை தான் வந்து இடம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடித்துரைத்தல், அதாவது வற்புறுத்தி, அதாவது தலையில இடிச்சு சொல்லுங்க, அவனை ஒரு தலையில ஒரு கொட்டு கொட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல், அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இடுக்கு பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை குழந்தை, கையில இடுக்குல வச்சுட்டு தாய்மார்கள்லாம் வேலை செய்வாங்க இல்லைங்களா? அததான் வந்துட்டு இடுக்கு பிள்ளை, கை குழந்தை தான் அப்படி சொல்லிருக்காங்க. இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கெல்லாம் போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு வந்து முதலான வந்தது வந்து இடுக்கு முடக்கு மரபா இருந்தது வந்து இடுக்கு முடுக்கு தான். இடு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிய மருந்து. இடு மருந்து கொடுத்துட்டாங்களாட்டிருக்கு, அதனாலதான் இவன் வந்து சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஆடுறாங்க பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து இடு மருந்து, வசிய மருந்து தான் வந்துட்டு அப்படி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடைக்கிடை, ஊடே ஊடு, அதாவது இடைக்கிடையா ஊடே இருக்கு. இடைக்கொள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சுவர், இடையூறு, அதாவது இடைச்சுவருங்கிறது வந்து நடுவுல வைக்கிற சுவரையும் சொல்லலாம், இடையூறு பண்றதையுமே இடைச்சுவர். ஒருத்தர் பேசும்போதோ நடக்கும்போதோ வர்றதுக்கும் அதை சொல்லுவாங்க. ஒரு வீடுகளுக்கும் இன்னொரு வீடுக்கும் இடையில வர்றதையும் இடைச்சுவர்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இடைத்தட்டு, இடைக்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடைத்தெரிந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வி அறிந்து அடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடைவிடாமல்னா என்ன? எப்பொழுதும் மழை பெஞ்சுக்கிட்டே, எப்போதும் இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க, இடைவிடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த வார்த்தை. இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய் அப்படிங்கறதான். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல், அதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இட்டுக்கட்டி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அததான் வந்து இட்டுக்கட்டுதல், இல்லாததை ஏற்றி சொல்லுதல் தான் இட்டுக்கட்டுதல். அடுத்து பாத்தீங்கன்னா இமை பொருந்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் அடைதல், உறங்குதல். இமை பொருந்துதல்னா என்னங்க? ரெண்டு கண்ணும் இமையும் மூடுறதுதான் இமை பொருதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரு பொருள் பட பேசுதல், அதாவது டபுள் மீனிங்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இரட்டுற மொழிதல், இரு பொருள் பட பேசுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டர கலத்தல், முக்தி அடைதல், அதாவது ஒரு அவங்க சொல்றத முழுசா வாங்குறதுன்னு சொல்லலாம், அதுலயே மூழ்கிட்டாங்கன்னு சொல்லலாம், அதுக்குள்ளேயே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ஒருக்கா இப்ப வாரத்துல நம்ம தண்ணியே வருதுன்னா 2-3 நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி வரும் அப்படிங்கறது தான் இரண்டில் மூன்றில், 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை பொழுது, அந்தி பொழுது, அதாவது ரெண்டும் கெட்டா நேரங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மாலைக்கும் சேராம அந்தி பொழுதுக்கும் சேராத நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அததான் இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன், அதாவது இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாதவனை தான் இரண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு நினைத்தல் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு படுதல், பிரிவுபடுதல், ஐயுறுதல் அப்படின்னா இரண்டு படம் ரெண்டா பிளந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான்
பிரிவுபடுத்துதல் தான் வந்து ரெண்டு படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொள்ளி, எப்பக்கத்துக்கும் துன்பம் துன்பம் செய்வது. அதாவது இந்த பக்கம் பார்த்தாலும் துன்பமா தான் இருக்கும், இந்தாண்ட பார்த்தாலும் துன்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது, இருதலை கொள்ளி. அடுத்து பார்த்தீங்கன்னா இருதலை மணியன், குரலை சொல்வோன் அப்படின்னுங்கிற அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருவல் நொறுவல், இடித்து மிடியாது முள்ள அரிசி முதலியன. அதாவது இடித்து மிதியடியாது, உரல்ல அரிசி போட்டாலும் அடிக்கு போட சரியா அடி விழாத அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நன்ற மெல்லப்படாத உணவு, அதாவது இடிக்கி உரல்ல இடிபடாத அரிசி, அதெல்லாம் வந்துட்டு இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. அதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றதுதான் வந்து பொய்யும் தீங்கும் விளைவிப்பது, விளைப்பதும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்தது இளம்படுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை அடைதல் அப்படின்னா இளம்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இலைமறை காய் அப்படின்னா மறைபொருள். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள மரத்துல ஏறினோம்னா, கொய்யாக்காய் பொறிக்கிறதுக்கு ஏறினோம்னா இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். இலை கொஞ்சம் பெருசானா காய் தெரியாது. அதை கூட அதை தான் நாங்க படிக்கிறப்ப நினைப்பு வச்சுக்கோம். இலைமறை காய் மறைபொருள் அப்படின்னு நிறைய மறைக்கப்பட்ட பொருளை தான் வந்து இலை மறைவில் அந்த காய் இருக்கும். அததான் வந்து இலைமறை காய் மறைபொருள் அப்படின்னு அர்த்தம். இளவு கடித்தல், இளவு கடித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீணுக்கு முயலுதல். அதாவது தேவையில்லாத வேலைக்கு நேரத்தை செலவிடுறது, வீணுக்கு முயல்தல். அததான் வந்து இளவு கடித்தல் வந்து வீணுக்கு முயல்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இளவு கொடுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் கொடுத்தல், அதாவது கஷ்டம். இளவு கொடுத்தல்ங்கிறது என்ன? கஷ்டம். அததான் வந்து துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைய வைத்தல். அதாவது இங்க போ அங்க போன்னு அலைய வைக்க, இழுக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அலைய வைத்தல தான் வந்து இழுக்கடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இழுத்து பறித்தல், வலிந்து கொள்ளுதல், போராடுதல். அததான் வந்துட்டு இழுத்து பறித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது இன்னும் கூட விட்டுக்கலாம். மரத்துல இருக்கிற காயை நம்ம இழுத்து கூட பறிக்கலாம். போராடுறது, ஒரு கவையில ஒட்டிட்டு நின்றுட்டு இழுத்து பறிக்கிறத கூட இழுத்து பறித்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இழுத்து விடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டித்து விடுதல். அதாவது கொஞ்சம் அதை பெருசுபடுத்துதல், வெளிப்படுத்துதல், புதிதாய் உண்டாக்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தோட இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இழுப்பு இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டமாதல், போதியதும் போதாததுமாதல். அதாவது போதாததுமாதல்னா அது பத்தாது, பத்தல. போதியதும் போராட்டமாதல், அதாவது கலவரமாதல், பத்தல அப்படிங்கிறது தான் இழுத்து பறிப்பாதல் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இளநாக்கடித்தல் அப்படின்னா பாத்தீங்கன்னா உடன்படாதது போர் காட்டுதல். அதாவது கூடவே இருப்பான், சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவான்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு உடன்படாதது போல காட்டுறதுதான் வந்து இளநாக்கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இளிச்சவாய் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவன்கிற பட்டத்தை தான் இளிச்சவாய் பட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இனிப்பு காட்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவா உண்டாக்குதல், ஆசை காட்டுதல். அவா உண்டாக்குதல்ங்கிறதும் ஆசை காட்டுதல்ங்கிறதும் இனிப்பு காட்டுதலும் ஒன்றே. இன்னியார், இன்னாரி இன்னியார், பகைவரும் நண்பரும். அததான் சொல்றாங்க. இன்னார் இணையார், அத வந்து இத்தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லலாம். போதும். அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இது மேற்கொண்டு இலக்கண குறிப்புகள் வேண்டும், ஏதாவது ஒரு படிக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு தகவல் வேணும்னா ஸ்கிரீன்ல நீங்க வெளிப்படுத்துங்க, கமெண்டாவும் கொடுங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் தகவல்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.